400 கொடுத்து வாங்கி என்ன செய்ய முடியும்? இந்த அரிசியில் பாரு பூச்சி இருக்கான்னு பாரு. வா பூச்சி இல்லை, நான் பார்த்துட்டேன். பியூர் அரிசி. இங்கே பாரு, கொஞ்சம் பாரு. இங்கே பாரு, இந்த அரிசியில் பூச்சி கீச்சு கிடக்கான்னு பாரு. அதே அப்படி வருது பெறும் நினச்ச உடனே. அது அப்படிதாம்மா. இப்போ நீ இப்போ 20 ரூபா கொடுக்க, அப்புறம் இவ்வளோ அரிசி தான் கிடைக்கும். 40 ரூபா கொடுத்தா நல்ல அரிசி கிடைக்கும். இப்போ கமலஹாசன் இருக்கான், ரஜினிகாந்த் எவ்வளோ பணக்காரனாக இருக்கும். ஆனால் கமலஹாசன் சொல்கிறான், நான் 60 ரூபா 70 ரூபா அரிசி தான் சாப்பிடுவேன். ஆனால் எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டது குவாலிட்டியான அரிசி, குவாலிட்டியான ஒய்ஃபு, அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறான், எனக்கு பணத்தை கொடு, நான் உனக்கு பணத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்து கொடுக்குறேன். நான் கமலஹாசன் என்ன சொல்லுவான், கமலஹாசன் தான் எனக்கு வந்து குவாலிட்டியாக ரிச் அரிசி, ரிச் ஒய்ஃபு, எல்லாமே ரிச்சாக வேணும் அப்படின்னு. இந்த வெரைட்டி டிஃப்ரென்ஸ் தெரியுமா எனக்கு? கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏன் சொல்கிறேன்? ரஜினிகாந்த் தான் ஒரு காலம், அதான் ரஜினிகாந்த் சொல்கிறேன். நீ ரஜினிகாந்த் ஃபேன்ஸ், அதனால நீ யூஸ் பண்ண. இவன் கதவையும் திறக்க மாட்டான், பெரிய அறிவாளி. சரி.